அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். தனி வட்டி. தனி வட்டினா என்ன, அதில் எந்தெந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு போன்ற எக்ஸாம்பிள்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தனி வட்டி. தனி வட்டின்றது நம்ம ஊர்லலாம் கொடுக்குற மாதிரி வட்டி தாங்க. வட்டி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அமௌண்ட் அது 1000 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 2000 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 5000 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 100 ரூபாவாக இருக்கலாம், இல்லை 50 ரூபாவாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இதுதான் அசல்னு சொல்லுவாங்க. அசல் இங்கிலீஷில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் பி. 2 ரூபாவா அப்படின்னா பர்சன்டேஜில் இருக்கு. 2 ரூபாவா, 5 ரூபாவா, 10 ரூபாவா, இல்லை 1 ரூபாவா அப்படின்னு. இது வட்டி வீதம். ரெண்டு பர்சன்டேஜ், 3%, 4%, 5%. அடுத்தது அசல் இருக்குது, வட்டி இருக்குது. எவ்வளோ நாளுக்கு வாங்குறோமா, மாதத்துக்கு வாங்குறோமா, வருஷத்துக்கு வாங்குறோமான்னு தெரியாது. இப்போ 10 நாளைக்கு வாங்குகிறோம், இல்லை 20 நாளைக்கு வாங்குகிறோம், இல்லை 50 நாளைக்கு வாங்குகிறோம், இல்லை 100 நாளைக்கு வாங்குகிறோம், இல்லை 73 நாளுக்கு வாங்குகிறோம், இல்லை 146 நாளுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு இருந்தால் இந்த நாளெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கணும்? 10 நாளுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? 10/365 நோட்டு. 20 நாளுக்கே வாங்கியிருந்தாங்கன்னா 20/365 எழுதிக்கணும். இப்போ 4ன்னு கொடுத்துருந்தா அந்த 4 மேலே எழுதிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் முழுசாக கீழே எழுதிக்கணும். சரி, மாதமாக கொடுத்துருந்தாங்க 5 மாதம், 6 மாதம், 6 மாதம், 6 மாதம்னு கொடுத்துருந்தா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். கொடுத்துருக்குற மாதத்தை மேலே எழுதிக்கிட்டு பின்னத்தில் எழுதிக்கணும். இப்போ 4ஆக கொடுத்தாலும் பின்னமாக எழுதணும், மாதமாக கொடுத்தாலும் பின்னமாக எழுதணும். சரி, 9 மாதம் கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 9/12. முழு வருஷமாக கொடுத்தா எதுவும் பண்ண தேவையில்ல. அதாவது ஓராண்டு, 2 ஆண்டு இப்படி கொடுத்தா ஒன்றும் பண்ண தேவை. சரி, இதுலேயே மாற்றி எப்படி கொடுப்பாங்க? 1 ஆண்டு 4 மாதம் எப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது? இப்போ முழுசாக மாதத்துக்கு மாற்றிடணும். எப்படி மாற்றணும்? மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 4 மாதத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 4 மாதம். அப்போ 16 மாதம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். இப்படி மாற்றிக்கணும். இதுதான் கான்செப்ட். சரி, வாங்க ஃபார்முலாக்குள்ளே போவோம். ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, தனி வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா PNR/100. பீனா என்னன்னு சொல்லுது? பீனா பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்னா வட்டி வீதம், சரி, ஆர்னா வட்டி வீதம், என்னன்னா நம்பர் ஆஃப் பீரியட் அல்லது டைம் பீரியட். இதுதான் PNR/100. இதுதான் ஃபார்முலா. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த தொகை அசல் கூட என்ன சேர்த்துக்கணும்? தனி வட்டியை சேர்த்துக்கணும். மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. வட்டிக்கு நேராக தனி வட்டிக்கு நேராக என்ன இருக்குது? PNR/100, அசல் பி. இது ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குது? பி பொதுவாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 + NR/100. வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, இது டிஎன்பிசியில் இப்போ இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்,
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகையாக 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளோ? பாருங்க, 4500 கொடுத்துட்டு 5000 வாங்கினா எவ்வளோங்க அதை வட்டி, தனி வட்டி? 5000 எதை கழிச்சிட்டா நம்ம போதும்? 5000 எதை கழிச்சிட்டா போதும்? நம்ம 4500 கழிச்சிட்டா போதும். 5000 4500 கழிச்சிட்டா எவ்வளோ? 500 ஆன்சர். இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லணுமாங்க? சாதாரண எளிமையான கணக்குங்க. அடுத்தது டைப் 2. அசல் ரூபாய் 25 அதற்கு 8% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. அசல் எவ்வளோங்க? 25,000. வட்டி எவ்வளோங்க? 8%. 8/100 கொடுத்துருக்கிறத அப்படியே பெருக்கினா ஆன்சருங்க. எத்தனை வருஷங்க? 3 வருஷம். இதை மட்டும் பெருக்கினா ஆன்சருங்க. 25,000ல் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 250 பெருக்கல் 3 24. இதை ரெண்டுத்தையும் பெருக்கினா ஆன்சர். எப்படி பெருக்கலாம் பாருங்க. 250ஐயும் 24ஐயும் பெருக்கினா 0, 5 20க்கு 0 மிச்சம் 2, 2 8, 8 2 10. 0 5 20 மிச்சம் 2, 2 8, 8 2 10. 0 2 10 5. என்னங்க வருது? 5. ஆன்சர் 6000. இது மேக்ஸ் மெத்தடு. மேக்ஸ் இல்லாத மெத்தடு. மேக்ஸ் இல்லாத மெத்தட் எப்படி போடுறது? இங்க பாருங்க. 25,000. இதை 100% வச்சுக்கிறோம். இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பாருங்க. 3 வருஷத்துக்கு 8%. 3 8 24. அப்போ எவ்வளோ வந்திருக்குது? 3 8 24. இந்த 24% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சாதாரணமாக போட்டுடலாம். இந்த 2 0 2 0 இங்கே அடிச்சு விட்ருங்க. இதையும் பெருக்குனா ஆன்சர். x = 250 பெருக்கல் 24. 250 24ஆல் பெருக்குனா என்ன வந்துடுச்சு? 6000. நீங்கள் எப்படினாலும் போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இது டைப் 2. பாருங்க அடுத்தது. ரெண்டாவது கணக்கு. அசல் ரூபாய் 10,000த்திற்கு 10% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. 10,000த்துக்கு 10% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. என்னங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 10,000 அசல் 10,000. எத்தனை வருஷம்? 10%. வருஷம் 2 வருஷம். இது எல்லாத்தையும் பெருக்கின ஆன்சர் 2 0 2 0 அடிச்சிச்சு. அப்போ ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு பாருங்க. 2000. நான் இப்படி போட மாட்டேன், நான் வேறு மாதிரி தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு 10,000ன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது 100%. இப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ சதவீதம்? ஒரு 2 வருஷத்துக்கு 2 பெருக்கல் 10. 2 10 20. எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 0 2 0 அடிச்சிட்டோம். இதையும் பெருக்கினா ஆன்சர் x = 2000. எப்படினாலும் போட்டுக்கலாம். அடுத்தது டைப் 3. அசல் கேட்குறாங்க. அசல் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி மூலம் 2 ஆண்டுகளில் எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில் 10% வட்டி வீதத்தில் 750 ரூபா வட்டி கொடுத்துட்றான்னா அசல் தொகை கண்ணு. இதையும் 2 விதமாக போடுறான். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. 750 ரூபா வட்டி மட்டும் கொடுத்துட்டோம். அசல் எவ்வளோன்னு தெரியல, அது எக்பின்னு வச்சுக்கோம்.
எத்தனை வருஷம்? 2 வருஷம். எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வீதம்? 10%. ஒரு சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ 2 ஐ 2 10. பி ஈக்குவல் டு 750 பெருக்கல் 5. 750 5ஆல் பெருக்குனா ஐ 5 35 3750. சரி, இது இல்லை, நான் வேறு மாதிரி போடுறேன் அப்படின்னா எப்படி போடலாம் பாருங்கள். அசல் தெரியாது, அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் 100%. சரி, அடுத்தது 2 வருஷத்துக்கு எத்தனை? 20%. 2 10 20. 20% எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 750ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடித்தா ஆன்சரு எப்படி அடிக்கிறது பாருங்கள். ஓர் 20 20, 5 20 100. 5ஐயும் எப்படினாலும் அடிக்கலாங்க இது. ஆனால் இப்படி மட்டும் அடிக்காதீங்க, எப்படினாலும் அடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 750 பெருக்கல் 5. 750ஐயும் 5ஐயும் பெருக்குனா 3750. முடிஞ்சிருச்சு, ஈஸி. வாங்க நம்ம அடுத்த சம்மா அப்படியே போவோம். தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, அடுத்தது 5600 ரூபாய் 6720 ரூபா மாறுது. எத்தனை வருஷத்துல மாறும்? 6% வட்டி வீதத்தில் அப்படின்னு கேட்க. பாருங்க எப்படி. ரூபாய் 5600 ஆனது எத்தனை வருடங்களில் 6% வட்டி வீதத்தில் 6720 மாறுதுன்றேன். 6720 ரூபா மாறுது. எவ்வளோன்னு கொடுத்துருக்குறது? 5600 ரூபா. 5600 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு நம்ம 6720 ரூபா கொடுத்தோம்னா வட்டி மட்டும் எவ்வளோ? 1120. 1120 ரூபா வட்டி. அசல் எவ்வளோ? 5600. எத்தனை வருஷம் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன தான் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வீதம்? 6%. 2 சைபர் 2 சைபர். இப்போ என் ஈக்குவல் டு பெருக்கில் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துல 1120. 56 பெருக்கல் 6. ஓர் 56 56. 2 56 112. 20/6ன்னு வந்துடுச்சு. அடித்தோம்னா 10/3. வருஷத்தில் எங்கேயும் 10/3ன்னு வராது. 3 1/3 வருஷம். இந்த கொஷினு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதை எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிச்சு. சார் நான் இப்படியெல்லாம் போட மாட்டேன் சார், நான் இந்த பர்சன்டேஜ் படி தான் போடுவேன் சார் அப்படின்றவங்களுக்கு 5600 ரூபா எவ்வளோ மாறிடுச்சு? 6720 ரூபா. 5600 ரூபான்றது 100%. 6% வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 எத்தனை வருஷம் தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கிறேன். இந்த 2 சைபர் 2 சைபர் அடிச்சிட்டோம். சரி, சாரி, ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம் அப்படின்னா, எவ்வளோ இங்கே வட்டி? 1120. இங்கே பாருங்க, ஓர் 56 56. 2 56 112. இப்போ 20/6. 20 6ஆல் அடிக்க முடியாது, 2ஆல் அடித்தோம்னா 10/3. 10/3 நம்ம எப்படி எழுதலாம்? 3 1/3. எவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த 2 விதமாக இன்னும் நிறைய மெத்தடில் போடலாம். இந்த 2 விதத்தில் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வாங்க, அடுத்த சம்பவம். எத்தனை வருடங்களில் ரூபாய் 16,500 ஆனது 13% வட்டி வீதத்தில் 22,935 உயரும்? ஃபஸ்ட்டு மேக்ஸ் படி போட்டுருவோம். இந்த பக்கம் 22,935 ரூபான்றது ஆயிடுச்சு. எவ்வளோ வாங்கியிருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காரு?
16,500 5 3 4 6 6,435 ரூபா வட்டி மட்டும். எவ்வளோ அவர் கொடுத்தது? 16,500 எத்தனை வருஷத்துக்கு? தெரியாத தான் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ சதவீதம் வட்டி வீதம்? 13%. 13 2 அடிஞ்சிடுச்சு. 6,435. எண்ணெய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ. 6,435 வகுத்தல் 165 பெருக்கல் 13. 5 ஆள் அடிக்கிறேன். மூவஞ்சு 15 மீதி 1. மூவஞ்சு 15. இங்கே பாருங்கள், இதே 5 ஆள் அடிக்கிறேன். ஒவ்வொரு 5 5 மீதி 1. 2 5 10 மீதி 4. 43. 8 5 40 மீதி 3. 7 5 35. சரி, இது எந்த நம்பரால் வகுப்படுன்னு பார்க்கலாம். 11ஆல் வகுப்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று விட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகை மற்ற இலக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு வித்தியாசம் 0. இப்படி சொன்னால் புரியாது. 1 8 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9, 9ல் 9 கழிச்சா 0 வந்துருச்சு. கண்டிப்பாக இது எதால் வகுப்படும்னா எதால் வகுப்படும்? 11ஆல் வகுப்படும். 3 11 33. ஓர் 11 11 மீதி 1 18. ஓர் 11 11 மீதி 7. 7 11 77. சரி, இதை அடிப்போம். ஓர் 3 3 9 மீதி 2 27. 9 27. ஓர் 13 13 3 13 39. அப்போ எத்தனை வருஷம் வந்துருச்சு? 3 வருஷம் வந்துருச்சு. சார், நான் இப்படிலாம் போட மாட்டேன் சார், நான் பாருங்கள் வேறு மாதிரி தான் சார் போடுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். 16,500 100%. எவ்வளோ வட்டி வந்துச்சு? 6,435. இது எதெல்லாம் பெருக்குனா வரும்? 13%த்தையும் அந்த எண்ணையும் பெருக்குனா வரும். இங்கே பாருங்கள், இப்போ 2 0 2 0 அடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 165ஐயும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். இது இங்கே வரும், இது இங்கே போகும். 6,435 13 பெருக்கல் n வகுத்தல் 165. n = 6,435 பெருக்கல் எதுவும் இல்லை வகுத்தல் 165 பெருக்கல் 13. முன்னதான் அடித்தோம்னா எவ்வளோ வந்துருச்சு? 3 வருஷம். எல்லாம் ஒரே மெத்தட் தாங்க வரும். ரெண்டுத்தில் ஒன்று கற்றுக்கங்க, அப்படியே போட்டுக்கலாம். எது வேணுமோ அதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க அடுத்தது போவோம். அடுத்தது வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற கணக்கு. வட்டி வீதம். சதீஷ்குமார் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து எவ்வளோ வாங்குறாரு? 52,000 வாங்குறாரு. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு வாங்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 79,040. இப்போ 79,040 ரூபா கொடுத்துறாங்கன்னா 52,000 ரூபா வாங்கிட்டு 79,040 ரூபா கொடுத்தோம்னா 27,040 ரூபா வட்டி மட்டும் கொடுத்துனுங்கிறார். சரி, வாங்க எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். மேக்ஸ் படி போட்டுருவோம். 52,000 ரூபா வாங்கியிருக்கார். எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. எவ்வளோ சதவீதம் வட்டின்னு தெரியாது. x/100 ஈக்குவல் இதெல்லாம் பெருக்குனா எவ்வளோ வந்துருச்சு? 27,040. அசல் வட்டி வருஷம் இது எல்லாத்தையும் பெருக்குனா தனி வட்டி. இதுதான் பேசிக். 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கோ. 27,040 வகுத்தல் 520 பெருக்கல் 4. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எதால் அடிக்கலாம்னு பாருங்கள். 4ஆல் அடிக்கிறேன். ஓர் நாள் 4. 6 4 24.
மீதி 3 30, 7 நாங்க 28, 6 நாங்க 24, மறுபடியும் 4ஆல் அடிக்கிறேன், 13 நாங்கு 52, 1 நாங்க 4, 27, 6 நாங்க 27, மீதி 3, 9 நாங்க 36. இப்போ ஆன்சரு எவ்வளோ பர்சன்டேஜ்? 13%. பாருங்கள், இதே மாதிரி இருக்கிற அடுத்த இன்னொரு கணக்கு. இதுவும் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தாங்க. $46,000 கடன் வாங்கிட்டு 52,440 கொடுத்தானா வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 52,000 கொடுக்குறான், 52,440 கொடுக்குறான். அவன் வாங்கினது எவ்வளோ? 46,000. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வருது பாருங்கள். 0, 4, 4, 6, 6,440 வாங்கினது எவ்வளோ? ஒரு 46,000. எத்தனை வருஷம்? இதில் ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டு மாதம் 2 கலந்து வந்துருக்குது. ஓராண்டுக்கு 12 மாதம். 9 மாதத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 21/12 வருது. எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். 7 21, 4 12. அடுத்தது பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. தெரியாது. வருஷம் நம்மளுக்கு தெரியும். 7/4 பெருக்கல் x/100. இது எல்லாத்தையும் பெருக்குனா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டாங்க. 6,440. 2 0, 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. வேறு எதுவும் அடிக்கிற மாதிரி இல்லை. எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். 6,440 வகுத்தல் 460 பெருக்கல் 7. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 7ஆல் அடிக்கிறேன். 1 7 7, 9 7 63, மீதி 1, 2 7 14, 1 46 46, 2 46, 92. இப்போ என்னங்க வந்துடுச்சு? எத்தனை வருஷம், எவ்வளோ சதவீதம் வட்டி? 2% வட்டி. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சரி, இல்லை நான் மேக்ஸ் படி போட மாட்டேன், நான் ஷார்ட்கட் படி போடுவோம் அப்படின்னா 46,000ன்றது 100%. 9ஐயும் வட்டி வீதத்தையும் பெருக்கணும். ஒரு வருஷம் 9 மாதம் பெருக்குனா என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? 7/4. வட்டி மட்டும் எவ்வளோ? 6,440. இந்த 2 0 2 0ன்னு அடிச்சிட்டேன். என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். தெரியாது, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இதை இங்கே பெருக்குங்க, இதை இப்படி பெருக்குங்க. இப்போ 460 பெருக்கல் 7 இங்கே ஒரு 4 விட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. 4 8%. 7/4 = 6,440 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் = 6,440 பெருக்கல் 4 வகுத்தல் 460 பெருக்கல் 7. எல்லாம் அதே தாங்க, முன்னாடி 8% தாங்க வரப்போகுது. அடுத்தது டைப் 7. ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சிட்டோம், அசல் கண்டுபிடிக்கல. அசல் கண்டுபிடிக்கிறது அசல் பாருங்க. அசல் ஒரு தொகையானது 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 மாறுகிறது எனில் அந்த தொகையை காண்க. 5 வருஷத்துல எவ்வளோ ஆயிடுச்சு? 10,050 மாறிடுச்சு. $10,050 மாறிடுச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமையும் போடலாம். இதில் மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை கொடுத்தா எப்படி நம்ம பாருங்கள். மொத்த தொகை கொடுத்தா ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம் முன்னாடி. அடுத்த கொஸ்டின். ஒரு தொகையானது 10% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 மாறுகிறது எனில் அந்த அசல் தொகையை காண்க. இது எல்லாரும் சிலர் தப்பா போடுறாங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிமை. இது தொகை வந்து 10,000 ஒரே ஒரு அமௌண்ட் இருக்கும். மற்றதுலலாம் நீங்கள் அசல் கண்டுபிடிக்கிறதுல வட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் வட்டியை கொடுக்கல, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை 10,050 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 10,050 இது எப்படி எழுதுனா ஃபார்முலா 2 விதமாக போடலாங்க. எப்படின்னு போடலாங்க பார்க்கலாம். ஃபார்முலா பேஸில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பி அசல் தெரியாது. 1 + ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். 1 + NR. NR என்னன்னு தெரியலனாலும் இதை 2 பிரிக்குங்க. 5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 50/100. NR/100 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு? 10,050. ஓர் 50 50, 2 50 100. ஓ 2 2, 2 1 3, 3/2. 10,050 இந்த பக்கம் பின்னமாகிறது. சமத்துக்கு இந்த பக்கம் சொன்னால் தலைகீழாக மாறிடும். 10,050 வகுத்தல் 3 பெருக்கல் 2. ஓர் 3 3 9, மீதி 10 இருக்குது. ஓர் 3 3 9, மீதி 1. 5 15 0. 2ஆல் பெருக்குனா 0. 2 10, 3 2 6, 6 1 7, 6,700. இல்லை சார், நான் இப்படிலாம் போட மாட்டேன், நான் ஒரே மெத்தடில் போடுவேன் அப்படின்றவங்க 100% அசல் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு 50%. அப்போ 100 கூட அந்த 50 கூட்டிக்கணும். இது எவ்வளோ அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 10,050. ஓர் 50 50, 2 50 100, 3 50 150. 3x = 10,050 பெருக்கல் 2. x = 10,050 பெருக்கல் 2 வகுத்தல் 3. அப்போ x = எவ்வளோ? இங்கே அடித்தது தான் வருதுங்க. x = எவ்வளோ பாருங்கள்? 6,700. அடுத்தது இதே சாயில் இருக்கிற ஒரு கணக்கு. நான் ஃபார்முலாவில் போட்டுங்களா? சரி, ஃபார்முலாவில் போட்டுருங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மெத்தடில் போகிறோம். பி இன்ட்டு 1 + இங்கே பாருங்கள் எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஒரு தொகையானது 12% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 17,000 மாறுது. அந்த அசல் தொகையை காண்க. இதுதான் கணக்கு. 12ஐயும் 3ஐயும் பெருக்குனா 36/100 எவ்வளோங்க இருந்துச்சு? 17,000. 4ஆல் அடிக்கிறேன். 9 நாள் 36, 25 நாள் 100. பி இன்ட்டு ஓர் 25 25, 25 கூட 9 கூட்டினா 34. 34/25 17,000. பி தான் நம்மளுக்கு தேவை. 17,000 அப்படியே வச்சுக்குவோம். பெருக்கல் 25 வகுத்தல் 34. இப்போ அடிக்கிறோம். ஓர் 17 17, 2 17 34. ஓர் 2 2, ஐ 2 10, 500. 500ஐயும் 25 பெருக்குனா ஆன்சர். 5 25, மீதி 2. 2 5 10, 10 2 12, 0. எவ்வளோங்க வந்துச்சு? 12,500. வாங்க அடுத்த சமூகம். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 6,200 3 ஆண்டுகளில் 6,800 ஆகிறது எனில் அசலையும் கேட்குறாங்க, வட்டி வீதத்தையும் கேட்குறாங்க. பாருங்கள்,
2 வருஷத்துல ஒரு தொகை 6200 ஆகுது. 3 வருஷத்துல எவ்வளோ ஆகுது? 6800 ஆகுது. தனி வட்டிக்குன்னு ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது. அத நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல சொல்லல. இந்த கணக்கு வரும்போது சொல்லலான்னு தான் விட்டுட்டேன். 1 வருஷத்துலருந்து 2 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ வருதோ, அதே தொகை தான் 2 வருஷத்துலருந்து 3 வருஷத்துக்கும் வரும். 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்கு வரும். 4 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு வரும். அப்போ 1 வருஷம் கண்டுபிடிச்சிட்டாவே 2 வருஷம் கேட்டா 2ஆல பிரிக்கலாம். 3 வருஷம் கேட்டா 3ஆல பிரிக்கலாம். 4 வருஷம் கேட்டாலும் 4ஆல பிரிக்கலாம். இங்க பாருங்க. 2 வருஷத்துல 6200 ஆகுது. 3 வருஷத்துல 6800 ஆகுது. அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோங்க? ரூ. 600. இப்போ 1 இயருக்கான வட்டி ரூ. 600. இப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 2 பெருக்கல் ரூ. 600 ரூ. 1200. இப்போ அசல் கண்டுபிடிச்சிடறோம் பாருங்க. ஈஸியா முடிஞ்சிருச்சு. அசல் ரூ. 6200 ஒரு 2 வருஷத்துல ஒரு தொகை ஆகுது. அதில் வட்டி மட்டும் ரூ. 1200 இருக்குது. அப்போ அசல் எவ்வளோங்க? ரூ. 5000. அசல் 5000 தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க அடுத்தது வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். ரூ. 5000 இருக்குது. அசல் எத்தனை வருஷம்? 1 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? ரூ. 600. என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். x/100. 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. x = 600 வகுத்தல் 50. 12 50 100. அப்போ எவ்வளோங்க பாருங்க? அசல் ரூ. 5000. வட்டி வீதம் 12%. பாருங்க அடுத்த மாடல். இது ஒரு மாடல். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அசல் தெரியாது. நான் ரூ. 100ன்னு வச்சுக்கிறேன். எத்தனை வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுது? 4 வருஷத்துல 2 மடங்கு. அப்போ 4 வருஷத்துல எவ்வளோ ஆயிடுச்சு? ரூ. 200 ஆயிடுச்சு. ரூ. 100 கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு ரூ. 200 கொடுத்தா வட்டி எவ்வளோ? தனி வட்டி ரூ. 100. இப்போ நம்ம பாரு அசல் பெருக்கல் வருஷம் 4 வருஷம் வட்டி வீதம் தெரியாது x/100. இது எல்லாத்தையும் பெருக்குனா தனி வட்டி கிடைக்கும். தனி வட்டி எவ்வளோ? 100. இப்போ இந்த 100 100 கேன்சல் ஆயிடுச்சு. x = 100/4. 100/4 எவ்வளோங்க? 25. இல்லை நான் இப்படி போட மாட்டேன் சார் அப்படின்னா 2 மடங்குனா ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. 3 மடங்குனா ரூ. 200. 4 மடங்குனா ரூ. 300. யாருக்கு? குருட்டு மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு. இப்போ 2 மடங்குனா 100. 100 4ஆல் வகுத்தா எவ்வளோங்க? 25. 25%. அடுத்தது இப்போ பாருங்க இது ஆண்டு மடங்கு கணக்கு. ரொம்ப ரொம்ப எளிமைங்க. 2 ஆண்டுகளில் 3 மடங்காவது தனி வட்டியில். 8 வருஷத்தில் எத்தனை மடங்காகும்? இந்த பக்கம் ஆண்டுன்னு எழுதிக்காங்க. இந்த பக்கம் மடங்கு. ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. 2 வருஷத்தில் 3 மடங்கு. இங்கே எதில் தொடங்குதோ அதையே கூட்டுங்க. 2ல் தொடங்கிச்சுன்னா 2 கூட 2 கூட்டினா 4. 4 கூட 2 கூட்டினா 6. 6 கூட 2 கூட்டினா 8. இந்த பக்கம் தனி வட்டினா எப்பயும் 1 தாங்க கூட்டணும். 3 கூட 1 கூட்டினா 4. 4 கூட 1 கூட்டினா 5. 5 கூட 1 கூட்டினா 6. 8 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகுன்னா 8க்கு நேராக என்ன இருக்கு பாருங்க? 6 மடங்கு ஆகும். லாஸ்ட் கடைசி சம். இதை விட நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம கிளாஸ் நடத்தும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சாவே ஓரளவு 98% கம்ப்ளீட். மற்றதெல்லாம் இதுக்குள்ளே தான் அடங்கும். ரூ. 3000 அசலுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூ. 4000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம். சார் நிகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சமம். சரி கொஷினே எனக்கு புரியல சார் அப்படின்னா ரூ. 3000 8% ஒருத்தன் தனி வட்டிக்கு கொடுக்குறான். அதுக்கு வர தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு வர ஒரு வருஷம்னா அது எந்த வருஷத்துக்கு வர தனி வட்டியும் 4 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ரூ. 4000 12% வர தனி வட்டியும் சமம்னு சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். அப்போ எத்தனை வருஷத்துக்கு வரும்? 3000 8 வருஷத்துக்குன்னா இங்கே பாருங்கள் பெருக்குனா போதும். 3000/8%. 8/100 எதுக்கு சமம்? ரூ. 4000 4 வருஷத்துக்கு 12% கொடுக்குற தனி வட்டிக்கு சமன்றாங்க. அப்போ இங்கே எத்தனை வருஷம் வரும்னு தெரியாது. அதான் கண்டுபிடிக்கும். பாருங்கள் 2 பக்கமும் 100 100 இருக்குது. அடிச்சு விட்ருங்க.
இல்லை இங்கே இருக்கிற 0 அடிச்சிங்கனாலும் எல்லாம் ஒன்று தாங்க. எண்ணை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 4000 பெருக்கல் 4 வருஷம் 2 டிவைடட் பை 3000 பெருக்கல் 8. இங்கே பாருங்கள் 3 0 அடிஞ்சிருச்சு. ரன்னாங்க 8 ஓர் 3 நான் 12 எல்லாம் அடிஞ்சு போச்சு. என்ன இருக்குங்க பாருங்கள் 16 வருஷம். நாங்க 16. சரி இன்னும் ஒன்று இங்கே ஒரு 2 விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ 8 வருஷம். தேங்க்யூ. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் மேக்ஸில் எளிமையாக மார்க் வாங்கிக்கலாம். நிச்சயம் 100% இதில் ஒரு கொஷின் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.